12th ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். இது வந்து இலக்கிய வரலாறு சங்கம் மருவிய காலம். சங்கம் மருவிய காலத்தோட நூட்கள் வந்து 18 கீழ்கணக்கு நூட்கள். 1 மறை 2 400 3 மருந்து 4 40 3 மருந்து வரைக்கும் பார்த்துருக்கோம். 4 40 4 40ல் இன்னா 40 இனியவை 40 கார் 40 களவழி 40. இன்னா 40ம் இனியவை 40ம் அறம் சார்ந்த நூட்கள். கார் 40 அகநூல், களவழி 40 புறநூல். இன்னா 40 இன்னது துன்பம் தரும் என்று கூறும் 40 செயல்களால் ஆன நூல். அதனால இதை இன்னா 40ன்னு சொல்றோம். இதோட ஆசிரியர் வந்து கபிலர். இந்த கபிலரும் சங்க கால கபிலரும் வேறு வேறு ஆனவர்கள். ஏன் அப்படின்னாக்க இன்னா 40ல் கபிலர் வந்து ஊன் உண்பதையும் கல் உண்பதையும் வந்து துன்பம் தருவன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சங்ககால கபிலர் வந்து பரம்பு நாட்டை பற்றி பாடும்போது மட்டுவாய் திறப்பவும் மைவிடை வீழ்ப்பவும் அட்டு ஆன்று ஆனா கொழுந்துவை ஊன் சோறு அப்படின்னு பாடியிருக்கிறாரு. அதாவது பரம்பு மலையில மட்டுவாய் திறப்பவும், அதாவது கல் இருக்கிற பாத்திரம் வந்து அங்கே மூடுறதில்ல, திறந்தே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்டு கறி, அதாவது ஊன் சோறு, இதுவெல்லாம் அங்கே குறைவில்லாமல் இருக்கு அப்படின்றாரு. அதாவது கல்லுண்ணலையும் ஊனுண்ணலையும் ஏற்று பாடியுள்ளார். அதனால இந்த கபிலரும் இன்னா 40 எழுதிய கபிலரும் சங்க கால கபிலரும் வேறு வேறானவர்கள். சிவன், பலராமன், திருமால், முருகன் ஆகிய கடவுளரையும் கடவுள் வாழ்த்தில் போற்றியுள்ளார். யாரு? இன்னா 40ஓட கபிலர். கடவுள் வாழ்த்து உட்பட 41 வெண்பாக்கள் இன்னா 40ல் இருக்கு. இது அனைத்துமே இன்னிசை வெண்பாக்கள். 164 இன்னாத செயல்கள் வந்து இதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. சில பொருட்கள் திரும்ப திரும்ப சுட்டப்படுகின்றன. குறள் கருத்துகளும் சங்க நூல்களோட கருத்துகளும் இதுல கலந்து இருக்கு. பந்தம் இல்லாத மனைவியின் மனப்பின்னா. பந்தம்னா அன்பு இல்லாத மனைவியோட அழகு. உண்ணாது வைக்கும் பெரும் பொருள் வைப்பின்னா. அதாவது நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிடாம சேர்த்து வைக்கிற பொருள். தீமை உடையான் அயல் இருத்தல் இன்னா. நம்மளை சுத்தி தீமையானவர்களே இருக்கும்போது ஊனை தின்று ஊனை பெருக்குதல் முன்னின்னா. அதாவது வேறு ஒரு உயிரினத்தை அடிச்சு கொன்று அதை உணவா எடுத்துட்டு நம்மளோட ஊனை வந்து பெருக்குதல் முன் இன்னா. முதலியன துன்பம் தருவனவற்றை எடுத்து காட்டுகின்றன. மணியில்லா யானை மீது மன்னன் சென்றால் அவனுக்கு தீங்கு ஏற்படும். பெற்ற தாயை கண்ணென காத்தல். அந்தனர் வீட்டிற்குள் கோழியும் நாயும் புகுதல் கூடாது முதலிய அந்த காலத்து பழக்க வழக்கங்களை வந்து இந்த நூல் குறிப்பிடுகிறது. 440ல் முதல்ல இருக்கிறது இன்னா 40, செகண்டு இனியவை 40. இன்னது இனியவை அப்படின்னு சொல்ற 40 செயல்கள். இனியவை 40. ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதம் சேந்தனார். கடவுள் வாழ்த்துல திருமால், சிவன், நான்முகன் இந்த மும்மூர்த்திகளை பற்றி போற்றியிருக்காங்க. கடவுள் வாழ்த்தை சேர்த்து இந்த நூலில் 40 வெண்பாக்கள் இருக்கு. இனிய 3 பொருட்களை கூறுபவை 36, இனிய 4 பொருட்களை கூறுபவை 4. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 36 × 3 108, 4 × 4 16. மொத்தம் இனியவை வந்து 124. இதோட பொருள் அமைப்பு வந்து திரிகடுகத்தை போன்று உள்ளது. குறளோட கருத்தும் சொல்லும் இதுல வந்து விரைவி இருக்கு. மானம் அழிந்த பின் வாழாமை முன் இனிது. அதாவது மானம் போயிடுத்து காப்பாம வாழாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி குளவி தளர்நடை காண்டல் இனிது. குழந்தைகளோட தளர்நடை காண்டல் இன்பம் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அறம் புரிந்து அல்லவை நீக்கல் இனிது. அறவழியில் வாழ்ந்து அறம் அல்லாதவைய நீக்கல் இனிது அப்படின்னு சொல்லுது. அதாவது இன்னா 40 என்ன சொல்லுவோம்? ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன் இன்னா. அதாவது மற்ற உயிர்களை கொன்று அதோட ஊனை உண்டு நம்மளோட உடலை பெருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. அப்படி பெருக்குதல் வந்து துன்பம்னு சொல்லுது. ஆனா இனியவை 40 என்ன சொல்லுது? அந்த மாதிரி பெருக்காம இருக்கிறது இனிமை அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி குளவிகள் உற்ற பிணி இன்னா. இளவயதில் பிணி வந்து துன்பம் அப்படின்னு சொல்லுது. குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே. அதாவது இளமையில பிணி இல்லாம வாழ்தல் இனிமை அப்படின்ட்டு இனியவை 40 சொல்லுது. அதாவது ஒன்னுத்த செய்யறது துன்பம் அப்படின்னு சொல்றது இன்னா 40. இது செய்யாம இருக்கிறது இன்பம் அப்படின்னு இனியவை 40
சொல்லுது. அதாவது இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னா நாற்பதின் மாற்று தான் இனியவை 40 அப்படின்னு சொல்லலாம். கார் 40 அகப்பொருளோடு கார்கால வர்ணனையை 40 செயல்களில் குறிப்பிடும் நூல் தான் இந்த கார் 40. காலம் இடம் பொருள் கருதி நிற்பான் சால உரைத்தல் 40வே. அதாவது இலக்கண விளக்கப்பட்டியல் இது 4 இருக்குது இல்லைங்களா? இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இந்த 4 பொது இலக்கணம் தான் இது. கார் 40 என்னும் இந்நூல் காலத்தால் பெயர் பெற்றது. இந்த காலம் இருக்குது இல்லையா, காலம் இடம் பொருள், இந்த காலத்தால் பெயர் பெற்றதான் கார் 40. கார் 40 ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மதுரை கண்ணம் கூத்தனார். 40 வெண்பாக்களை மட்டுமே கொண்டிருப்பதால் அகப்பொருளுக்குரிய கீழ்கணக்கு நூல்களில் இதுதான் ரொம்ப சிறிய நூல். இந்த செயல்கள் அனைத்தும் வினை மேல் சென்று திரும்பும் தலைவன் பாகனோடு பேசி விரைந்து மீளுதல் என்னும் துறைக்கு உரியவை. இந்த செயல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று தலைவன் கூற்றாக இருக்கலாம், இல்லை தலைவி கூற்று, தோழி கூற்று, பாகன், இதில் யாராச்சும் ஒருத்தரோட கூற்றா இருக்கும். இது அனைத்திலையும் முல்லைத்திணைக்குரிய முதல் கரு உரிப்பொருள்கள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. நலமிகு கார்த்திகை நாட்டவர் இட்ட காடும் கடுக்கை கவின் பெற பூத்தன. கார்காலத்தில் கொண்டாடப்படும் கார்த்திகை திருவிழாவின் போது ஏற்றப்பட்ட தீபங்கள் போல காடும் கவின் பெற பூத்திருக்கின்றன. பாடு வண்டு ஊதும் பருவம் பனை தோழி வாடும் பசலை மருந்து செல்வம் மனம் போல் கவின் ஈன்ற நல் கூர்ந்தார் மேனி போல் புல்லென்ற காடு முதலிய செயல்கள் அகப்பொருளை சிறப்புற வெளிப்படுத்துகின்றன. களவழி 40 ஏற்களம் பற்றியோ போர்க்களம் பற்றியோ பாடப்படுவது களவழி. ஏரோர் களவழி அன்றி களவழி தேரோர் தோன்றிய வென்றியும் தொல்காப்பிய அடிகள் குறிப்பிடுகின்றன. களவழி 40 போர்க்களம் பற்றிய நூல். 41 வெண்பாக்களை கொண்ட நூல். புறப்பொருள் பற்றியது. திணை வாகை திணை. சோழன் செங்கனானோடு கழுமலம் என்னும் இடத்தில் பொருது தோற்றதால், அதாவது போரில் தோற்றதால் சிறைப்பட்ட கணைக்கால் இரும்பொறையை மீட்பதற்காக அவருடைய நண்பர் பொய்கையாரால் பாடப்பட்டது. கணைக்கால் இரும்புரையை பொய்கையார் மீட்ட செய்திகள் கலிங்கத்து பரணி, மூவருலா, தமிழ் விடு தூது ஆகிய 3 நூட்களில் காணப்படுகின்றன. சிலர் பொய்கையார பொய்கை ஆழ்வாரே இவர் என்றும் கூறுகின்றனர். இந்நூலும் கலிங்கத்து பரணியில் காணப்படும் களம் பாடியது என்ற பகுதியும் பொருளால் தொடர்புடையன. இந்த நூலில் எல்லா பாடலும் அட்டகளத்து என முடியும். முழுவதும் யானை போர் பற்றி கூறும் நூல் தான் இந்த களவழி 40. இந்நூல் பிற்காலத்தில் பரணி இலக்கியம் தோன்ற அடிப்படை ஆயிற்று. உருவக் கடுந்தோர் முறுக்கி மற்ற தேர் பரிதி சுமந்தெழுந்த யானை இரு விசும்பிர் செல் சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கன்மால் புல்லாரை அட்டகளத்து. உருவக் கடுந்தோர் முறுக்கி மற்ற தேர் பரிதி சுமந்தெழுந்த யானை, அதாவது அழகான தேரை தன்னோட துதி கையால் அழித்த யானை. இரு விசும்பிர், அதாவது 2 மலைகளுக்கு இடையில, செல் சுடர் சேர்ந்த மலை போன்ற செங்கன்மால், அதாவது சூரியன் மறையும் வேளையில 2 மலைகளுக்கு இடையில மறையும் சூரியன் போன்று காட்சியளிக்கிறது. முதலிய செயல்கள் போர்க்களத் தோற்றம், நாற்படையின் ஆற்றல், சோழனின் மரம், கார்த்திகை விழா முதலிய செய்திகள் பல இந்நூலில் காணப்படுகின்றன. தேங்க்யூ.